உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட மனுக்குலத்தின் வரலாற்றிலே தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இடைப்பட்டு அவர்களிடத்திலே பேசி அவர்களை வழிநடத்தி அவர்களை ஆசீர்வதித்து பிசாசுடைய பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, நரக ஆக்கினிலிருந்து தப்புவித்து பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இறங்கினார். ஜனங்களிடத்தில் இடைப்பட்டார், செயல்பட்டார், காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோமே. அவைகள் எல்லாம் இப்பொழுது நமக்கு ஒரு அடையாளமாக, எடுத்துக்காட்டாக அது அமைந்திருக்கிறது. அதை நாம் நினைத்து பார்த்தால் அங்கே கர்த்தர் அப்படி விசுவாசித்தவர்களுக்கு என்ன செய்தார், விசுவாசியாதவர்களுக்கு என்ன செய்தார் என்று நாம் பார்க்கும்போது நமக்கு விளங்குகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தா நம்ம நல்லா இருப்போம், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கலைன்னா நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் திருஷ்டாந்தங்களாய் கர்த்தர் எழுதியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. திருஷ்டாந்தங்கள்னால் எடுத்துக்காட்டுகளாக. இப்போ பைபிள் வாசிக்கும்போது அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தான் உங்களுக்கு செய்வார் அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இப்பொழுது கடந்த செய்தியில் கர்த்தர் யோசுவாட்ட சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லிட்டு, நீ போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் அவர்களுக்கு வாக்கு பண்ண தேசத்தை நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டும், அங்கே யுத்தம் பண்ண வேண்டும், யுத்தத்தில் ஜெயித்து அந்த கானானியர்களை துரத்தி விட்டு கொண்டு அழித்து விட்டு அந்த தேசத்தில் இவர்களை நீர் குடியமர்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் யோசுவா கட்டளையிட்டிருந்தார். அப்படியே வர்ற வழியில் தான் பார்த்தா இப்போ யோர்தான் குறுக்க கிடக்கு. யோர்தான்னா மரண யோர்தான். அது கரை புரண்டு போகிற போது யார் இறங்குனா யாரும் தப்ப முடியாது. அது ஏன் அப்படி எழுதியிருக்க, கரை புரண்டு போகிறப்பன்னு எழுதியிருக்குன்னா, அங்கே அந்த யோர்தான் நதி அந்த கலிலேயா கடலுக்கு வருகிற அந்த பகுதியும் சரி, கலிலேயா கடல்லேருந்து வெளியேறி தண்ணீர் வருகிறத அந்த பகுதியும் சரி, அங்கே பார்த்திங்கன்னா மற்ற இடங்களை காட்டிலும் கலிலேயா கடல், அப்புறம் இந்த சவக்கடல் இருக்குல்ல, அது ரொம்ப ஆழத்தில் 1330 அடி கடல் மட்டத்திலிருந்து இந்த சவக்கடல் 1330 அடி பள்ளத்தில் இருக்குது. அப்போ மேலே இருக்கிற தண்ணீர் 1330 அடி பள்ளத்துக்கு போகணுமானா அந்த யோர்தான் நதியில் வரணும். அது எப்படி வந்திருக்கும்? அப்போ அங்கே யோர்தான் நதி தான் பகுதியில் அதை ஆரம்பித்து, தான் கோத்திரத்தார் பகுதியில் ஆரம்பித்து, அதாவது இஸ்ரேல் தேசத்தோடைய வடபகுதியில் ஆரம்பித்து அந்த யோர்தான் நதி முதல்ல அந்த கலிலேயா கடலுக்கு வரணும். அந்த யோர்தான் நதி தான் கோத்திரத்திலேருந்து கலிலேயா கடல் வர வரைக்கும் அது பெரிய தலைகளாக வர்ற மாதிரி ஒரு பெரிய பள்ளமாக வரும். இந்த வள்ளல்ல அது கரை புரண்டு ஓடுகிற, அதை நினச்சி பாருங்கள். யார் இறங்கினாலும் ஆள் காலி, தண்ணியோடு போயிட வேண்டியதேன். அப்படிப்பட்ட தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும்போது இங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களோட கூட வர்றான். யோர்தான் நதி. ஆனால் யோர்தான் நதியை பார்த்து மட்டும் இல்லை, வேறு எதை கண்டுனாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கூட ஒருத்தர் இருக்கிறாரா? உங்களோட ஒருத்தர் இருக்கிறாரா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அங்கே அந்த அக்கினிக்குள்ளே இருந்தபோது அங்கே இன்னொருத்தர் இருந்தாரா? அது மனுஷகுமாரனு கொப்பாக இருக்கிறாருன்னு சொல்லி இருந்துச்சா? 3 பேர் போல 4 பேர் உலாவி கொண்டிருந்தாங்களா?
அப்போ ராஜா கூப்பிட்டானே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோனுடைய தேவனுடைய தாசரே வெளியே வாருங்கள் கூப்பிட்டானா, 3 பேர் தான் வந்தாங்க, 4வது ஆளை காணா. ஆனால் அங்கே உள்ளே இருக்கிறப்ப 4வது ஆள் இருந்தார். இப்படி யோர்தான் நதியில் பக்கத்தில் நிற்கும்போது யோசுவாவுக்கு நல்லா தெரியும் நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அதை கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருந்தார். அங்கே யோர்தான் நதியில் 5வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, அங்கே எரிகோ கோட்டையை திறக்கிறதுக்கு முன்னாடி, எரிகோ கோட்டையை விழுக்காட்டுறதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்து யோசுவாவுக்கு ஒரு சொப்பன தரிசனம் கொடுக்குறார். அந்த தரிசனத்தில் பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்திலே போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே மூங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்க பாதரட்சிகளை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். சரி, அது சொல்கிறார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே மூங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரை தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். இங்கே பாருங்கள், இப்போ முந்தின செய்தியில் யோர்தான் நதி பிரிந்ததை பற்றி பார்த்தோம். அங்கே கர்த்தர் என்ன சொல்லியிருந்தார், நான் கூட வருவேன், ஆசாரியர் இருக்கிறாங்க, பெட்டியை சுமந்துக்கிட்டு போகட்டும், அங்கே நிற்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களாம் கடந்து போகட்டும், தண்ணீர் திரும்பி போகும். எங்கே போச்சான்? ஆதாம் ஊர் வரைக்கும் போச்சான்னு வாசிங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தர் தன்னோட கூட இருக்கிறார் என்று யோசுவா அறிந்து, இப்பொழுது எரிகோ கோட்டை அவனுக்கு முன்பாக இருக்கிறது, இதை என்ன செய்ய போகிறான் அப்படின்னு ஒரு வேளை யோசித்தானோ என்னவோ. நீங்களும் அப்படி பல பிரச்சனை சமயத்தில் யோசிக்கிறீங்கள, நம்ம என்ன செய்ய போகிறோம்? மயிரை கூட கற்பா வெள்ளையாக மாற்ற முடியாது, உண்மைதான். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லுவீங்களா? நம்ம பலத்தில் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. கர்த்தருடைய அனுமதி இல்லைன்னா அந்த அடைக்கலான் குருவிகளை ஒன்று கூட தரையில் விழாது அப்படி சொல்கிறாரு. உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் என்ன பண்ணுறதுக்குங்கிறாரு. அப்போ உங்களோட கூட கர்த்தர் இருந்தால் அவர் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுருவீங்க. உண்மைதான், நம்முடைய பலத்தில் பரத்திலிருந்து ஒருவனு கொடுக்கப்பட்டாலும் இல்லையா ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்கிறதில்லை, ரைட்டு. நம்முடைய பலத்தில் ஒருத்தனும் மயிரை கூட கருப்பாக சகப்பாக வெள்ளையாக மாற்ற முடியாதுங்கிறது உண்மை. ஆனால் பவுல்னு ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்பொழுதும் உங்களை கர்த்தர் எந்தெந்த விஷயத்தில் பலப்படுத்துகிறாரோ அதெல்லாம் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. அதை கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்போ இந்த யோசுவா விஷயத்தில் எரிகோ கோட்டைக்கு முன்னாடி போகிறப்ப அங்கே வந்து நிற்கிறார்ல, இதோ சேனையின் அதிபதியாய் வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ சேனையின் அதிபதியாக எதுக்கு? யுத்தம் பண்ணுறதுக்கு. யோசுவா போய் எல்லா ஜனங்கள்கிட்டையும் அந்த தேசத்தில் இருக்க எல்லா கானானியர்கிட்ட யுத்தம் பண்ணி அவங்கள காலி பண்ணிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை குடியேற வைக்கணும். அப்போ யுத்தம் பண்ணுகிறதுக்கு சேனையின் அதிபதியாய் ஒருவர் வருகிறார். இங்கே யோர்தான் நதி விஷயத்தில் அங்கே கர்த்தருடைய பெட்டியவே கொண்டு போய் வைக்க சொல்கிறார். அங்கே நில்லு, கர்த்தருடைய பெட்டியை சுமந்துக்கிட்டாங்க, நில்லு. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இருதயமாகிய கர்த்தருடைய பெட்டி, கர்த்தர் இருதயத்தில் தான் இருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டில் எந்த மனுஷனுக்குள்ளே அவரால் குடியிருக்க முடியல. ஏன்னா பாவத்துக்கான பரிகாரம் செய்யப்படலை. எல்லா மனுஷனும் பாவி, எல்லா மனுஷனோட இருதயமும் பாவம். அதனால் கர்த்தர் வந்து எந்த மனுஷனோட இருதயத்துக்குள்ளும் குடியிருக்க முடியல. வருவார், வேலையை பார்ப்பார், போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் நான் இப்போ கர்த்தர் வந்து நமக்குள்ளே குடியிருக்கிறாரு. அன்றைக்கி கர்த்தருடைய பெட்டி ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த பெட்டி, அந்த பெட்டியில் அந்த நியாயப்பிரமாண 10 கற்பனைகள், ஆரோனுடைய தொழிற்த கோல், ஒரு மண்ணா ஒரு பாத்திரம், இது 3 அதுக்குள்ளே இருந்தது. அதெல்லாம் தேவன் இதன்படி செயல்படுகிறவர்னு காட்டுறதுக்கு. அது கிருபாசனம்ங்கிற
ஒரு பலகை, கிருபாசனம், பொன்னினாலான அந்த கிருபாசனம் அதை மூடிக்கொண்டிருந்தது. அது மேலே கர்த்தருடைய பிரசன்னம் விளங்கியது. அங்கே கர்த்தருடைய பெட்டியை சுமந்துக்கிட்டு போய் ஆசாரியர் நின்னாங்க. இப்போ கர்த்தருடைய பெட்டி யார்? நீங்கள் தானே, நீங்களும் நானும் தான். அவர் உங்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன்கிறாரு. உங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே அப்படிங்கிறாரு. அப்போ பெட்டி அங்கே வெளியில் இருந்த காலம் போய் அந்த கர்த்தருடைய பெட்டி இப்போ நம்முடைய உள்ளத்தில், இருதயத்தில் இருக்கிற காலமாக இது இருக்கிறது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சில்லற பாவம் செஞ்சு விட்டீங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு அலறிட்டு ஐயோ மனம் திரும்புகிறேங்கிறீங்க. பாவம் செஞ்சவனை போட நான் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாரா? ஒழுங்காக பார்த்துக்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒழுங்குபடுத்திட்டு அங்கே தான் இருக்கிறாரு. என்ன அதிசயம்! நீங்களும் நானும் கர்த்தருடைய பெட்டியாக நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் இருக்கும்படியாக கர்த்தர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த சரீரம் ஒன்றும் இல்லைங்க, மண்ணிலேருந்து வந்து மண்ணுக்கு போகுதுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய ஆவி இருக்கிறதே, நம்முடைய ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆதாமை சிருஷ்டிக்கும் போது கர்த்தரோட தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். அப்போ அவன் ஒரு லேஸ்பட்ட ஆள் கிடையாது. தேவனுக்கு சமமானவனாக ஒரு ஆவியை உடையவனாக இருக்கிறான். அப்படி ஆள் அவன் தான் பாருங்கள் ஏமாந்துட்டான். இப்போ மறுபடி இப்போ நமக்குள்ளே உயிர்ப்பித்த இயேசுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவர், ஏன் இயேசுவே, ஏன் பிதாவே கூட நமக்குள்ளே இருக்கிறார். உடன்படிக்கையின்படி நம்மோடு கூட இருக்கிறார். நீ என்னோட கூட இருந்தால் நான் உன்னோட கூட இருப்பேன். அதான் உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு என்ன உடன்படிக்கை? நீ உன்னுடைய குமாரனை செலுத்து, நான் என்னுடைய குமாரனை கொடுக்குறேன். அவன் தன்னுடைய குமாரனை கொடுக்குறேன்னா தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தாரு. அதுக்கு அப்போதைக்கு அவருக்கு அடையாளமாக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. அந்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசுவே. 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு வந்தார், சிலுவையிலே தன்னை பலியாகி கொடுத்தார். அந்த உடன்படிக்கை நிறைவேறியது. இன்றைக்கு அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாய் நீங்களும் நானும் இருக்கிறோமே. நாம் தான் அவர் சிந்தின புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தோட கூட உடன்படிக்கை பண்ணவர்களாக இருக்கிறோமே. அங்கே கர்த்தருடைய பெட்டி போய் நின்றது. இப்போ நீங்கள் ஒரு பெட்டியை தூக்கிட்டுலாம் போய் எங்கேயும் நிற்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய பெட்டியை தூக்கிட்டு போய் நின்னா ஒழுங்காக இருந்தால் காரியம் நல்லா நடக்கும். ஒழுங்கு இல்லைன்னா கர்த்தருடைய பெட்டி வந்தாலும் அது ஒன்றும் சரிப்படாது. இது கர்த்தருடைய பெட்டியை எடுத்துகிட்டு போனாங்க, யோர்தானில் நின்னாங்க. அந்த மரண யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊருகிற வரைக்கும் திரும்பி போச்சு. இஸ்ரவேலர்லாம் வெட்டாந்தரையில் நடந்து யோர்தான் நதியை கடந்து போனாங்க. இது நல்ல செய்தி. ஆனால் ஏலியோடைய காலத்தில் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தபோது அங்கே அந்த ஏலியும் ஒழுங்கில்லை, அவருடைய குமாரரும் ஒழுங்கில்லை. அப்போ பெலிஸ்தர்களோட யுத்தம் வந்துச்சு. அந்த யுத்தத்தின் போது இந்த ஏலியோட குமாரர் 2 பேரும் கர்த்தருடைய பெட்டியை தூக்கிட்டு நம்ம யுத்த காலத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பெட்டியை தூக்கிட்டு அங்கே போயிட்டாங்கங்க. கர்த்தருடைய பெட்டி இருக்குல்ல, ஆமாம், ஆள் ஒழுங்கு இல்லைன்னா கர்த்தருடைய பெட்டி இருந்தாலும் அது ஒன்றும் சரிப்படலை. இன்றைக்கி நாம் பாவியாக இருந்தால் நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கிட்டவங்க தான் கர்த்தரோட கூட. ஆனாலும் நம்ம பாவியாக இருந்தால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, பார்த்தீங்களா? அதனால தான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதற்குள்ள ஜீவ ஊற்று புறப்படும் அப்படி சொல்கிறாரு. எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கிட்டால் நான் தான் கர்த்தருடைய பெட்டி, நமக்காக கர்த்தர் நிற்கிறார், நமக்காக செயல்படுவார். இந்த கர்த்தருடைய பெட்டியை ஆளுக தூக்கிட்டு போய் யோர்தான் நதியில் நின்னாங்க. யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. இன்றைக்கு உங்களுக்குள்ளே கர்த்தருடைய பெட்டி இருக்கிறபடியாலே உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற மரண சக்திகள் பின்னிட்டு திரும்பி ஆதாம் ஊர் வரைக்கும் அங்கே போகும் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய பெட்டியாக இருக்கிறீர்கள். நீங்களே கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்களே அந்த கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாயும் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை என்னவாக்குறேன்னாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேன் அப்படி போட்டிருக்கு. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய வலது பார்சலே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டவர்கள்.
அப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கையோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் யாரும் உங்களை தூசி குப்பை பாவியெல்லாம் எதுவும் பேசிடக்கூடாது. அப்படி பேசினா அவரையே நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம். அவர் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னு அர்த்தமாயிரும். ஆனால் அவர் சொன்னதை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் போது, அவர் வார்த்தையின்படி நீங்கள் செயல்படும்போது, அவர் சொன்ன காரியங்கள் உங்கள் மூலமாய் நடைபெறுகின்றன. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய பெட்டியாக இருக்கிறபடியாலே ஒத்துக்கலாமா? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரா? உங்களோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா? அப்போ அவரோடைய காரியங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் உங்களை கூப்பிடுவார். போய் சுவிசேஷ அறிவி, இங்கே சொல்லு, அதை சொல்லு, இந்த சமயத்தில் கரெக்டாக நில்லு, இந்த சமயத்தில் பாவம் செய்யாத, இந்த சமயத்தில் அவன் பேச்ச கேட்காத, நான் சொல்கிறபடி செய், அப்படியெல்லாம் சொல்லி உங்களை வச்சு காரியத்தை சாதிப்பார். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு வியாதி வந்துருச்சு, எதிரிகள் வர்றாங்க, நம்ம ஒழுங்காக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது, அவர் வந்து நிற்பார். வசனத்தை சொல்லுங்கள், எதிர்த்து அப்பொழுது அந்த பிசாசு ஓடி போவான். தேவனை கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நீங்கள் கர்த்தருடைய பெட்டியாக இருக்கீங்க. நீங்கள் கர்த்தருடைய பெட்டியாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு விரோதமாக மரண யோர்தான் வந்தாலும் திரும்பித்தான் போக வேண்டும். உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை மரணமே வரும் என்று நீங்கள் நினைக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அந்த மரண சக்திகள் திரும்பி போகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மரண சக்திகள் உங்களை விட்டு திரும்பி போகும். சிலர் சொல்லலாம், எனக்கு விரோதமாக பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதமாக ஏவிட்டாங்க. அவங்க ஏவுனா பில்லி சூனியம் பண்ணால் என்ன? கடைசிக்கு அவங்களுக்கு தான் அது கேடு கடைசியில். ஏன்னா உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி விசுவாசம் இல்லாத ஆட்களுடைய விஷயத்தில் அவன் ஏவி விட்ட பில்லி சூனியமெல்லாம் வேலை பார்க்குறது உண்மைதான், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் விசுவாசியாக இருக்கிறதுனால, நீங்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவர்களாக இருக்கிறதுனால, நீங்களே கர்த்தருடைய பெட்டியாக இருக்கிறதுனால எப்படி இந்த பிசாசு உள்ளே வரும்? நீங்கள் கர்த்தருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறீர்கள், கர்த்தருடைய நிழலிலே இருக்கிறீர்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொன்னபடி நீங்கள் சர்வவல்லவருடைய நிழலிலே பாதுகாப்பில் தங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு விரோதமான பில்லி சூனியமோ செய்வினை ஏவல்கள் கிடையாது. பாருங்கள், பிலேயாம் வந்து பாலாக் ராஜா சொன்னான்னு சொல்லி இவங்களை சபிக்கலான்னு வர்றான். ஆனால் என்ன நடந்து போச்சு? இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக சாபம் போட முடியாமல் போச்சு. கர்த்தர் சொல்லிட்டார் தான், நான் சொல்கிறது தான் சொல்லணும், வேறு எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டார். கடைசிக்கு சபிக்கிறதுக்கு வந்த பிலேயாம் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரு, நான் திருப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொன்னார்னு சொல்லி ஆசீர்வதிச்சு விட்டு போயிட்டான். கடைசிக்கு பாலாக் கூப்பிட்டியா, நீ ஆசீர்வதிக்க வேணாம், சபிக்கணும் போடா நீ அப்படின்னு விரட்டி விட்டான். உங்களுக்கு விரோதமாய் பில்லி சூனியம் பண்ண முடியாது, பண்ணுனாங்கன்னா அது அவங்களுக்கு தான் கேடு. ஏன்னா அந்த பிசாசை ஏவி விடுவான், அது நம்மக்கிட்ட வரும். நம்மக்கிட்ட தான் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கர்த்தருடைய பெட்டியாக இருக்கான், கர்த்தருடைய நிழலில் இருக்கான், கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கான். அக்கினி மதில் சூழ்ந்திருக்கிறது, உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாரு, கண்ணின் மணியை போல் காக்கிறாரு. அது சுற்றி பார்த்துட்டுங்க, ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு மந்திரவாதிக்கிட்டான திரும்ப போய் அங்கே என்னத்துக்கா நீ அனுப்புனேன் அப்படின்னு அவன்கிட்ட சண்டை போட்டு, அப்போ எனக்கு வேலை கொடுன்னா அவன் வேறு யார்கிட்டயா ஏவி விட்டுருவேன். இந்த பிசாசு போய் அந்த வேறு யாரோடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அல்லது ஏவி விட்டவனே தான் அதுக்கு வருவேன். கடைசியில் எவன் ஏவி விட சொன்னானோ அவன்கிட்ட போய் இந்த பிசாசு வேலையை பார்த்துறோம். அருமையானவர்களே, மரண சக்திகள் உங்களை விட்டு ஓடிப்போம். தேவனை கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதை நீங்கள் பார்க்குறீங்க. எங்கே நாங்கள் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த யோர்தான் நதியை பின்னிட்டு போக வைத்து இஸ்ரவேலர் கடந்து போனாங்களே, அதோட சம்பந்தப்பட்ட ஒரு சில வார்த்தைகள். யோசுவா 4வது அதிகாரத்தில் ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நிற்கிற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள். எல்லாரும் போகணும், கடந்து போகணும். 12 கோத்திரத்துக்கு 12 ஆளுக இருந்துக்கிட்டு அந்த ஆசாரிகள் நிற்கிறாங்களே அந்த யோர்தான் நதியில், அந்த இடத்துல ஆளுக்கு ஒரு கல்லா 12 பேருக்கு 12 கல்லை தூக்கிட்டு கரைக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி அங்கே போய் அங்கே உட்காடுறீங்களா, ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, அங்கே போய் வை அப்படின்னு சொல்கிறார்.
அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தான் மத்தியிலே உங்கள் தேவனாய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்டால், நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினாலே அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிறது போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேலின் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும்படி அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். கல்லை தூக்கி கொண்டு அங்கே வச்சுட்டு, இது என்ன கல்லுடான்னு பிள்ளைய வந்து கேட்டான். யோர்தானை கர்த்தர் திறந்தார் அப்படின்னு நினைப்பூட்டுதலுக்காக இந்த கல் அங்கே இருக்குன்னு சொல்லுன்னு சொல்ல விட்டார். யோசுவா கட்டளைப்படி இஸ்ரவேல் புத்தர் செய்து கர்த்தர் யோசுவாவுடைய சொன்னபடியே இஸ்ரவேல் புத்தருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தான் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்துல வைத்தார்கள். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் காலில் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. ஆசாரிகள் நின்ன இடத்துல கூட 12 கற்களை நட்டு வைடலாம் அப்படின்னு சொல்லி வச்சு, ஆசாரிகள் நின்ன இடம் இந்த இடத்துல 12 கற்கள் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போன கற்களை இவங்க போய் வெளியேறி அதை தாண்டி போனவர் அங்கே இடத்துல வைக்க சொல்லிட்டான். அப்போ 2 அடையாளங்கள் அங்கே. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியே ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவா கட்டளையிட்டவைகள் எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவில் நின்றார்கள். இவங்கெல்லாம் கல்லை தூக்கிட்டு போய் அங்கெல்லாம் செஞ்சு முடிக்க வரைக்கும் ஆசாரியர்கள் தான் அங்கே நிற்கணும். சீக்கிரம் போங்கடான்னு சொல்லுவான். ஏன்னா எப்போ வாஞ்சி வந்துடுமோன்னு பயமெல்லாம் இருக்கும். பயத்தெல்லாம் மேற்கொண்டு நிற்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு வந்து பயமுறுத்துவான் பார்த்தீங்களா, போடான்னு சொல்லுங்கள். இந்த யோபு விஷயத்தில் அவன் வந்து என்னத்தையே பேசி யோபு ஏமாற்றி விட்டான், பயப்பட வச்சு விட்டான். நான் பயந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லிவிட்டான். அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், பயப்படாதிருங்கள், கர்த்தர் கூட பட்சமாக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னா கர்த்தர் அப்படி சொல்லியிருக்கிறார், அதனால் நான் சொல்கிறேன், பயப்படாதிருங்கள். யோபு பயந்து போய் மாட்டிக்கிட்டான். இப்போ நீங்கள் பயப்படாதீங்க, நீங்களும் அதுபோல் பயந்து மாட்டிக்கிறாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அது வேறு கதை, அதை பார்த்துக்கலாம். 14வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். எப்படி பாருங்கள். அப்புறம் இந்த தொடர்ச்சி வாசித்தரலாம். சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் கரையிலிருந்து மேலே ஏறும்படி அவர்கள் கட்டளையிடு என்றார். யோசுவா யோர்தானின் கரையிலே யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்கள் கட்டளையிட்டான். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றிய சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்திற்கு திரும்பி முன்போல அதன் கரையெங்கும் புரண்டது. இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரியோவுக்கு கீழெல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் யோர்தானில் கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி, அந்த 12 கல் எங்கே இருக்குது? யோர்தானுக்கு புறத்தில் கில்கால் அப்படின்னா அவங்க வந்து தங்கின இடத்துல நாட்டி வச்சுருக்கிறாங்க. கில்காலில் இருக்குது. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாக யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தேரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல, உங்கள் தேவனாய கர்த்தர் யோர்தான் தண்ணீருக்கு செய்து
உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீர்மளவும் வற்றி போக பண்ணார் என்று அறிவிக்க கடவீர்கள். உங்களுக்குமே இப்போ நீங்கள் ஒரு யோர்தானுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி காரியமாக இருந்தால் உங்களுக்கு முன்னாடியும் கர்த்தர் அங்கே யோர்தான் தண்ணீரை வற்ற பண்ண மாதிரி, அது மரண யோர்தான், உங்களுக்கு முன்னாடியும் அந்த மரண யோர்தான் தண்ணீரை வற்றி போக பண்ணுவார் என்று இன்று நமக்கு அது போதனையாக இருக்கிறது. நம்பலாமா? இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள் தானா? திருஷ்டாந்தங்கள் தானா? இதெல்லாம் எழுதி வச்சு நம்ம ஏன் இதை உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இதன்படி நமக்கு நடக்குங்கிறதானே. அந்த சூழ்நிலை, அது போன்ற சூழ்நிலை நீங்கள் இருந்தால் அது போன்ற காரியங்கள் நமக்கு நடக்கும் என்பது தானே. கர்த்தர் அன்றைக்கு யோசுவாவின் தலையை உயர்த்தினார். ஜனங்கள் எல்லாரும் அவனை நம்பும்படியாக செய்தார். அது மாத்திரமல்ல, அங்கே யோர்தான் நடுவில் 12 கற்களை நட்டு வச்சு யோர்தான் நடுவில் இருந்து தூக்கிட்டு வந்து இங்கே அவங்க தங்கியிருக்க இடத்துல வச்சு, உன்னுடைய சந்ததியார் பிற்காலங்களில் வந்து இதென்ன அப்படி என்னத்தையே கல்லை தூக்கிட்டு நட்டு வச்சுருக்கிறீங்க அப்படி கேட்டால், கர்த்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக யோர்தான் வற்றி பண்ணினதையும், அந்த வெட்டாந்தரையாக இஸ்ரவேலர் நடந்து வந்ததையும், கர்த்தருடைய பெட்டியாக மேலே வந்தோர் பாடு தண்ணீர் புரண்டு போனதையும் நீங்கள் அறியட்டும் என்று சொல்லி உங்களுக்கு இது சாட்சியாக இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருந்தார். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மரணமே நேருகிறதா இருந்தாலும் என்ன போட்டிருக்கு வசனம்? வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 என்ன போட்டிருக்கு? மரணம் எடுத்து வாசிச்சிடலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் மரணமே நேரிடுமோ அப்படின்னு இருந்தால் கூட அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் செத்துருவோமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காம ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரோ சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு இல்லை, தங்களுடைய சாட்சியின் வசனம், தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த பிசாசை ஜெயித்தார்கள். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? இந்த ஆட்டுக்குட்டியானவன் ரத்தம் அது நமக்கு தெரியும், நம்மக்கிட்ட இருக்குது, கர்த்தர் கூட இருக்கிறாரு, அதனால தான் ரட்சிக்கப்பட்டோம். அப்புறம் இப்போ நம்ம செய்ய வேண்டியது விசுவாசித்து அந்த விசுவாச சாட்சியின் வசனம், உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆதலால் மரணத்தை ஜெயிக்கிறேன், நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், பிசாசுக்கு எதிர்த்து இருக்கிறேன், ஆதலால் அவனை விட்டு ஓடி போகிறான் என்று நீங்கள் சொல்லி ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் ஜெயிக்கணும். எதோ ஜெபம் பண்ணிட்டாங்க அப்படியோட இல்லை, ஜெபம் பண்ணி வசனத்தை சொல்லி அறிக்கையிட்டு அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி எபேசியர் 6 எழுதியிருக்கேன். அதுபோல் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவர்களாய் நில்லுங்கள். ஹேவிங் டன் ஆல் ஸ்டாண்ட். அப்படி நாம் கர்த்தருக்கு முன்பாக, இந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி கிரியை செய்கிறவர்களாய், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனை துரத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்போமாக. ஏன்னா நீங்களும் நானும் தான் இப்போ கர்த்தருடைய பெட்டி. அன்றைக்கு ஆசாரிகள் கர்த்தருடைய பெட்டியை தூக்கிட்டு போனாங்க, ஏன்னா எந்த மனுஷனுக்குள்ளேயும் கர்த்தர் இல்லை. ஆனால் இன்று கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய பெட்டி உங்களோடு கூட வருகிறது. நீங்கள் தான் கர்த்தருடைய பெட்டி. நீங்கள் போனால் யோர்தான் நதி பின்னிட்டு போகும், நீங்கள் போனால் பிசாசு ஓடி போகும், நீங்கள் போனால் மரணம் ஓடி போயிடும். யோர்தான்னா மரணம், ஆதாம் ஊர் வரைக்கும் எங்கே ஆரம்பிச்சிச்சு மரணம்? ஆதாம் கிட்ட, அங்கே வரைக்கும் திரும்பி போச்சு. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக வருகிற மரண சக்திகள் திரும்பி ஓடுகிறது. அது எங்கே புறப்பட்டதோ அங்கே அந்த பிசாசுக்கிட்ட போய் சேரட்டும். பாவிகள் ஏவி இருந்தாங்கன்னா அந்த பாவிகள்கிட்ட அது போய் சேரட்டும். உங்களுக்கு விரோதமாக ஏதாவது பண்ணிட்டாங்களாம் தப்ப முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் தலைகளை உயர்த்துகிறார், உங்களை ஜெயமாய் நடத்துகிறவர் உங்களோடு கூட உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? இஸ் காட் வித் யூ? கர்த்தர் கூட இருக்கிறாரா? இம்மானுவேல் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா?
சொல்லு பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா. ஓகே, காட் bless யூ.